வணக்கம். நரேந்திர மோடியின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா? இதைத்தான் நேற்று பார்லிமெண்ட்டிலிருந்து ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் கூறியிருந்தார். இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு இன்னொரு கேள்வியை எடுத்து வைக்கிறேன். இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கான அர்த்தம் என்ன? மக்களின் ஓட்டுரிமைக்கான அர்த்தம் என்ன? உங்களுடைய ஓட்டு இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு தேவையா? அல்ல பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அவருடைய எதிர்காலம் ஓட்டு அரசியலை வைத்துதான் நடக்கிறதா? 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு நிச்சயமாக இந்த நாட்டில் ஓட் பேங்க், ஓட் அரசியல் இருந்தது. 2014ஆம் ஆண்டுக்கு பின்பு இந்த ஓட்டு அரசியல் எப்படி மாறியது என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரெப்ரசன்டேட்டிவ், யாரை நீங்கள் ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டிற்கு அனுப்புகிறீர்களோ அந்த ஓட்டுக்கான அர்த்தமும் தேவையில்லை, அந்த ரெப்ரசன்டேட்டிவுக்கான அர்த்தமும் தேவையில்லை. அதாவது எம்பியும் எங்களுக்கு தேவையில்லை, ஓட்டர்ஸும் எங்களுக்கு தேவையில்லை, எலெக்ஷனும் எங்களுக்கு தேவையில்லை, பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் கூட எனக்கு தேவையில்லை. ஒரே நாடு, ஒரே பிரதமர், ஒரே அரசியல் கட்சி. இதுதான் இந்த புதிய இந்தியாவின் புதிய அர்த்தமாக மாறிவிட்டது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து தொடங்கி சுப்ரீம் கோர்ட் வரை நீதி நியாயம் எங்கே கிடைக்கிறது? அனைத்தையுமே நீங்கள் உணர வேண்டும். நரேந்திர மோடியின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா என்று நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை எந்த அளவில் கொன்றுவிட்டார்கள் அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நரேந்திர மோடியின் உயிருக்கு ஆபத்து என்கிற இந்த விஷயம் ஒரு நாடகம் மட்டும்தான். ஆனால் இந்த நாடகத்திற்கு பின்னாடி இந்த நாட்டின் ஆன்மாவை கொன்று விட்டார்கள், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை கொன்று விட்டார்கள், இந்த நாட்டு சட்டத்தை கொன்று விட்டார்கள், இந்த நாட்டு மக்களை கொன்று விட்டார்கள். இதை பற்றி இன்னைக்கு பேசலாமா? அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் அமெரிக்காவுடன் நடந்த டீலாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனுடன் நடந்த டீலாக இருக்கட்டும், அதாவது இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இன்னைக்கு வெறும் ட்ரேட், பணம், எப்படியாவது இந்த நாட்டை நடத்தலாம் என்கிற ஒரு கனவு மட்டும்தான். அதனால்தான் நரேந்திர மோடி நேற்று கூறிய அந்த வார்த்தை, none other prime minister had a vision, courage like what I have. நரேந்திர மோடியை தாண்டி இதற்கு முன்பு வந்த எந்த பிரதமருக்குமே தைரியமும் கிடையாது, விஷனும் கிடையாது. இந்த நாட்டின் விஷன் என்ன? 4 லட்சம் கோடி ரூபாயை 10 கோடி விவசாயிகளுக்கு கொடுப்பது தான் இந்த நாட்டு விஷன். இந்த விஷனை சிந்தித்தது யாரு? நரேந்திர மோடி, வேறு யாருமே கிடையாது. 33 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டிற்கக்கூடிய 50 லட்சம் நபர்களுடைய அக்கௌண்டில் போட்டு விட்டார்களாம். இந்த விஷன் யாருடையது? நரேந்திர மோடியின் விஷன். இந்த நாட்டின் என்பிஏ வங்கிகள் முழுகி கொண்டிருக்கும் போது என்பிஏ உயர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் வங்கிகளை காப்பாற்றுவதற்காக பேங்குகளை சரிபார்த்தாலே போதும். இந்த விஷன் யாருடையது? நரேந்திர மோடியுடைய விஷன் தான். இந்திராவிலிருந்து தொடங்கி, நெஹ்ருவிலிருந்து தொடங்கி, இன்க்ளூடிங் வாஜ்பாய் வரை யாருமே இந்த நாட்டை பற்றி சிந்திக்கவில்லை. வெறும் நரேந்திர மோடி மட்டும்தான் இந்த நாட்டை பற்றி சிந்தித்தார் என்கிற விஷயத்தை நேற்று நரேந்திர மோடி அவர்கள் ராஜ்யசபாவிலிருந்து பேசியிருக்கிறார். அவர் கொடுத்த அந்த உரையின் போது there was no opposition members, எதிர்கட்சியிலிருந்து ஒரு தலைவர் கூட பார்லிமெண்டில் கிடையாது. No MP was present sitting inside the parliament. Then who Narendra Modi was giving his speech to? எதிர்கட்சி இல்லாத போது நரேந்திர மோடி அவர்கள் தனியாக பேசியும் போது பின்னாடி அமர்ந்திருந்த பிஜேபி எம்பிக்கள் கூட அவருடன் இருந்தார்களா? கிடையாது. அவர்களுக்கும் தெரியும் நரேந்திர மோடியின் அந்த முகத்தை வைத்து மட்டும் தான் எங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறது, தனிச்சையாக தன்னுடைய கான்ஸ்டிட்யூன்சியில் எங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. இந்த போலரைசேஷன் இல்லை என்றால், இந்து முஸ்லிம் இல்லை என்றால் ஏராளமான இடங்களில் எங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு, நாங்கள் இந்த எம்பி பதவியில் அமர்ந்திருப்பது நரேந்திர மோடியின் முகத்தால் மட்டும்தான். அதனால் அவர்களும் கைத்தட்டி கொண்டுதான் இருந்தார்கள், அவர்களும் கேள்வி கேட்கவில்லை. இதன்
யார் இருந்தார் பார்லிமெண்ட்டில்? இட் வாஸ் ஓன்லி அண்ட் ஓன்லி none other than நரேந்திர மோடி. நரேந்திர மோடியை தாண்டி பார்லிமெண்ட்டில் யாருமே கிடையாது. நரேந்திர மோடி தனியாக பேசிக் கொண்டிருந்தார். இதுதான் நேற்று நடந்தது. அண்ட் நரேந்திர மோடி என்ன பேசினார் அதையும் நீங்க கேட்க வேண்டும். भरोसा नहीं तो मैं देश को लोगों को कहूं कुछ मत करो, सिर्फ लाल किले से कांग्रेस के प्रधानमंत्रियों के जो भाषण है सिर्फ उन भाषणों का एनालिसिस कर लो, आपको साफ साफ लगेगा कि न उनके पास कोई सोच थी, न उनके पास कोई विजन था और न ही कोई इच्छा शक्ति थी. और इसका परिणाम है कि देश को इतना भुगतना पड़ा. அவர் பேசிய உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கீழே அதற்கான தமிழ் விளக்கத்தையும் நாங்கள் கொடுத்திருந்தோம். ஆனால் கூட இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. मेरे शब्दों पर भरोसा नहीं है तो देश के लोगों को मैं कहना चाहता हूं कि सिर्फ लाल किले से कांग्रेस के प्रधानमंत्रियों के जो भाषण हैं सिर्फ उन भाषणों का एनालिसिस कर ले. என்னுடைய வார்த்தைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த நாட்டின் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர்கள் செங்கோட்டையிலிருந்து பேசிய ஒவ்வொரு உரையும் அதற்கான அனாலிசிஸை நீங்கள் செய்தாலே போதும் உங்களுக்கு புரிய வரும். आपको साफ साफ लगेगा कि ना उनके पास कोई सोच थी, ना उनके पास कोई विजन था, ना उनके पास कोई इच्छा शक्ति थी. इसका परिणाम आज देश भुगत रहा है. உங்களுக்கு புரிய வரும் அந்த அனைத்து பிரதமர்கள் மனதில் எந்த விதமான சிந்தனையும் கிடையாது, எந்த விதமான விஷனும் கிடையாது, எட்டத்து பார்வை கிடையாது, எந்த விதமான ஐடியாவும் கிடையாது, எந்த விதமான செல்ஃப் மோட்டிவேஷனும் கிடையாது. இந்த அனைத்து நபர்களுமே இந்த நாட்டிற்கு செய்த துரோகம் இன்னைக்கு நாம் அனைவருமே பார்த்து வருகிறோம். நரேந்திர மோடி இந்த வார்த்தையை பேசியதற்கான அர்த்தத்தை இன்னைக்கு நான் டீகோட் செய்ய போகிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டுக்கு முன்பு ஓட் அரசியல், ஓட் பேங்க் மற்றும் தான் இந்தியாவில் இருந்தது. அதாவது மக்கள் கையில் அந்த பவர் இருந்தது. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்களோ அந்த அரசாங்கம் வரும், அந்த அரசியல் கட்சி வரும். அப்படித்தானே VP சிங் வந்தார், சந்திரசேகர் வந்தார், வாஜ்பாய் அவர்கள் வந்தார். ஏன் நீங்களே வந்தீர்கள்? Because the election commission was not compromised. இன்னைக்கு 2014 ஆண்டுக்கு பின்பு என்ன நடந்தது? அனைத்துமே மாறியது. 2014 ஆண்டுக்கு பின்பு பணம் தேர்தலில் வந்தது, கேபிட்டல் உள்ள வந்தது, கார்ப்பரேட் உள்ள வந்தது, நெக்ஸஸ் உள்ள வந்தது. இன்னைக்கு எக்கனாமிக் பாலிசி, இந்த நாட்டின் எக்கனாமிக் பாலிசி இஸ் ரன் பை அ கார்ப்பரேட். கார்ப்பரேட் எப்படி நினைக்கிறார்களோ அதே முறையில் இந்த நாட்டு பொருளாதார பாலிசிகளை கொண்டு வருகிறார்கள். ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் கார்ப்பரேட், நாட் ஓட் பேங்க் எனிமோர். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் பொலிட்டிக்கல் ஃபார்முலாவை நீங்கள் பார்த்தீர்கள்னா இது ஓட் பேங்க் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து தொடங்கி சுப்ரீம் கோர்ட் வரை அனைத்து நபர்களுமே சட்டத்திற்கு சாதகமான வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இண்டிபெண்டன்ட் இந்தியா 1947 ஆண்டுக்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய சிந்தனை கிடையாது, பவர் கிடையாது, வெல் பவர் கிடையாது என்று கூறக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தன்னை மட்டுமே எடுத்து காட்டுகிறார். நான் தான் இந்த நாட்டிற்காக அனைத்துமே செய்தேன் என்று. இதற்கான அர்த்தம் என்ன? லோக்சபாவில் அவர் ஓடி ஒளிந்து விட்டார். லோக்சபாவில் பதில் கொடுக்கவில்லை. கேட்டால் காங்கிரஸ் எம்பிக்கள்
நரேந்திர மோடியை தாக்க முயற்சித்ததாக கூறியிருக்கிறார்கள். அதாவது கேள்விகளை நாங்கள் சந்திக்க மாட்டோம், கேள்விகள் வரும்போது ஏதோ ஒரு லேம் எக்ஸ்கியூஸை கொடுத்து, இது லேம் எக்ஸ்கியூஸ் கூட கிடையாது. மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ள யாருமே பிரைம் மினிஸ்டர் கிடையாது, அனைத்து நபர்களும் எம்பி தான், தன்னுடைய கான்ஸ்டியூன்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான். பட் இங்கே மோடி 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 என்று கூறி மோடியை கடவுளாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மோடி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே, பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே, he is just another MP, member of parliament, that's it, there is nothing else. இந்த விஷயத்தை ராகுல் காந்தி, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், அவர் தன்னுடைய உரையை எடுத்து வைக்கும்போது 3 முறை ஸ்பீக்கர் அவரை தடுத்து நிறுத்துகிறார். ஏன்னா அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கிறது, அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறது. ஒரு முறை நிறுத்தினார், 2வது முறை நிறுத்தினார், 3வது முறையும் நிறுத்தினார். பார்லிமெண்ட் டென்றாந்து. அடுத்த நாள் மறுபடியும் 1 முறை, 2 முறை, 3வது முறை. 3வது நாள் மறுபடியும் ராகுல் காந்தி பேச தொடங்கும் போது மறுபடியும் முடக்கிறார்கள், மறுபடியும் பேச மறுத்து வருகிறார்கள். இதே தானே டாக்டர் மன்மோகன் சிங்குடன் நடந்தது 2014ஆம் ஆண்டு. அப்போ அவர் பிரைம் மினிஸ்டர். இப்போ எதிரில் யாருமே கிடையாது. தெர் இஸ் நோ ஆப்போசிஷன் லீடர் இந்த பார்லிமெண்ட். நீங்கள் தனியாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களிடம் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது என்கிற நிலையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். அப்போ எதற்காக இந்த நாடகம், எதற்காக இந்த பார்லிமெண்ட் என்பது எனக்கு புரியவில்லை. இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் முதல் முறையாக எம்பிக்கள் ஒரு பிரைம் மினிஸ்டரை கொல்லப் போகிறார்கள், தாக்கப் போகிறார்கள் என்று அந்த குற்றச்சாட்டு, அதுவும் பெண் எம்பிக்கள் மீது, இதற்கு முன்பு இந்தியா பார்த்ததில்லை, உலகமும் பார்த்ததில்லை. ஓம் பிர்லா எந்த அளவில் கூச்சம் இல்லாமல் இந்த கட்டுக்கதையை, இந்த பொய்யை எடுத்து வைத்தார், நீங்களே கேளுங்கள். जानकारी आई कि कांग्रेस पार्टी के कई सदस्य माननीय प्रधानमंत्री जी के आसन पर पहुंचकर कोई भी अप्रत्याशित घटना कर सकते थे। ये दृश्य मैंने सदन में देखा भी सही। अगर ये घटना हो जाती तो ये अत्यंत अप्रिय दृश्य देश के लोकतांत्रिक परंपराओं को तार तार कर देता। इसको टालने के लिए मैंने माननीय प्रधानमंत्री से आग्रह किया कि उन्होंने सदन में नहीं आना चाहिए, और सदन के सभापति होने के नाते मेरी जिम्मेदारी बनती थी कि सदन की उच्च परंपराओं, गरिमाओं को अक्षुण्ण बनाए रखें। सदन के नेता सदन में न बोले, ये सभा के लिए किसी प्रकार के लिए उचित नहीं है। सदन के नेता ने उपस्थित न रहकर मेरे आग्रह को मानकर सदन को अप्रिय दृश्य से बचाया। இதற்கு பின்பு ஆப்போசிஷன் பாய்காட் செய்கிறது. நிச்சயமாக செய்ய வேண்டும் இல்லையா? நரேந்திர மோடியை தாக்க போறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை கூறியதற்கு பின்பு அங்கே அவர்கள் உட்காருவார்களா? சரி, நரேந்திர மோடி இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அதாவது என்னுடைய சாசனம் வந்ததற்கு பின்பு என்பிஏ வெறும் 1% குறைந்து விட்டது. 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு நீங்கள் போய் பாருங்க, எந்த அளவில் நான் பெர்ஃபார்மிங் அசெட், பணக்காரர்கள் வங்கிகளிலிருந்து கடன் வாங்குவார்களாம், அதை திருப்பி கொடுக்காமல் ஓடி போவார்களாம். ஆனால் 2013-14ஆம் ஆண்டுக்கான அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது இந்தியா மீது இருந்த என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட் வாஸ் 2 lakh crore, 2 லட்சம் கோடி ரூபாய். டு பி வெரி ப்ரிசைஸ்ட் 2.34 lakh, 2,34,000 கோடி ரூபாய். திஸ் வாஸ் இன் 2013 and 14. பட் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் 2014? நரேந்திர மோடி கூறுகிறார் இல்லையா, ஜஸ்ட் 1%. 10 லட்சம் 2 லட்சமாக இருந்த இந்த கடன் 10 லட்சமாக உயர்ந்தது, 11ஆக உயர்ந்தது, 12ஆக உயர்ந்தது, 15ஆக உயர்ந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த என்பிஏ 18 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து விட்டது. அதாவது பணக்காரர்கள் பணத்தை வங்கிகளிலிருந்து வாங்குகிறார்கள், நாட்டை விட்டு ஓடக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அரசாங்கத்தால் அவர்களிடமிருந்து பணத்தையும் வாங்க முடியவில்லை. அரசாங்கம், நரேந்திர மோடி ரிட்டர்ன் ஆஃப் செய்து விடலாம், வங்கிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம்.
எப்படி இந்த என்பிஏ 1% குறைந்தது? எல்லாமே பேப்பர் ஒர்க். எப்படி, அதை நீங்கள் பாருங்கள். முதல் வருடம் நரேந்திர மோடி 2 லட்சம் கோடி ரூபாயை வங்கிகளிலிருந்து செலுத்தினார். அதற்கு அடுத்த வருடம் 2.5 lakh crore, அதற்கு அடுத்த வருடம் 2.75 lakh crore. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டு அரசாங்கத்துடைய பணம், மக்களுடைய பணம் 18 லட்சம் கோடி ரூபாய் என்பிஏவை குறைப்பதற்காக செலுத்தியுள்ளது இந்த நாட்டு அரசாங்கம். 18 lakh crore. அதை நரேந்திர மோடி அவர்கள் பெருமையாக எடுத்து காட்டுகிறார். சரி, எவ்வளோதான் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கினீங்க, கடன் கொடுத்தீங்க இல்லையா, திருப்பி வாங்கணுமா இல்லையா? சரி, ஒரு 10% இவங்க வாங்கியிருப்பாங்க. கிடையாது, 10% இவர்கள் வாங்கல. சரி, 9% கிடையாது, 8% கிடையாது, சரி 6% கிடையாது. இவர்கள் திருப்பி வாங்கியது வெறும் 5%, அதை விட குறைவு. விவசாயிகளை பற்றி பேசினார் ராஜ்யசபாவில். ஏன்னா எதிர்கட்சியில் தான் யாருமே கிடையாது, தனியாக தானே பேசுகிறார் அவர். பின்னாடி இருக்கவங்க பெஞ்சுகளை தட்டி அவர் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். பிகாஸ் தே ஆல்சோ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். விவசாயிகளுடைய நிலை, இந்த அரசாங்கம் 1 லட்சம் கோடி ரூபாயை கிசான், பிஎம் கிசான் சம்மான் நிதி என்கிற பெயரில் கொடுக்கிறது. இந்த தாட் யாருக்கு வந்தது? நரேந்திர மோடிக்கு தான் வந்தது. அப்போது லால் பகதூர் சாஸ்திரி, ஜெய் ஜவான் ஜெய் கிசான், அவர் யாருமே கிடையாது. கிரீன் ரெவல்யூஷன், இந்த நாடு பசி பட்டினி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போய் கேளுங்க. பஞ்சம், தமிழ்நாட்டிலலாம் பஞ்சம். காமராஜர் யாரோ அட்வைஸ் கொடுத்துருக்கார், ஒரு கருவேலா மரம்னு இருக்கும், அந்த பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா கருவேலா மரம், அதை அழிக்கவே முடியலை இன்னைக்கு. பட் அந்த காலகட்டத்தில் ஹெலிகாப்டர் வச்சு அந்த விதைகளை தூவினார்களாம். அதற்கான காரணம், சாப்பிட உணவு கிடையாது, எங்கே திரும்பி பார்த்தாலும் பஞ்சமாக இருக்குது. சரி, விறகையாவது வெட்டி மக்கள் கொஞ்சம் பொழைச்சிக்கிட்டோம்னு இந்த விதை அவர்கள் அப்போ போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அது வேற ஒரு விஷயம். பட் அன்னைக்கு அந்த கருவேலா மரம் விவசாயிகளுக்கு, மக்களுக்கு உதவி இருக்கிறது. அப்போது அவருடைய முயற்சி எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி அனைத்து தலைவர்களையுமே நரேந்திர மோடி கொச்சைப்படுத்தியிருக்கிறார். கிரீன் ரெவல்யூஷன் எவ்வளோ பெரிய விஷயம். இது அனைத்துமே இருந்த பட்சம்தான் இன்றைக்கி நீங்கள் இந்த 5 கிலோ ராஷனை கொடுத்து வருகிறீர்கள். விவசாயிகள் விவசாயமே செய்ய முடியவில்லை என்றால் உங்களால் அந்த விளைந்த பொருட்களை வாங்கி ராஷன் கடைகளில் கொடுக்க முடியுமா? 80 கோடி மக்கள் இன்றைக்கி ராஷன் கடைகளை நம்பி வருகிறார்கள். 80 கோடி மக்கள். 5 கிலோ ராஷனை நரேந்திர மோடி இந்த அளவில் புகழ்ந்து காட்டுகிறார். அப்போது மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் 33 லட்சம் கோடி ரூபாயை 49 கோடி மக்களுடைய அக்கௌண்ட்டில் முத்ரா யோஜனா என்கிற பெயரில் போட்டிருக்கிறார் நரேந்திர மோடி. அதையும் நேற்று பேசி காட்டியிருக்கிறார். எம்எஸ்எம்இ வளர்ந்து விட்டதாம். 10 கோடி பெண்களையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதாவது நரேந்திர மோடி கூறிய வார்த்தை என்ன? எனக்கு கைப்பிடிக்க தெரியும், நான் மக்களை கையை பிடித்து வளர்த்து வருகிறேன் என்று. இட் இஸ் ஓன்லி நரேந்திர மோடி, நோபடி எல்ஸ். நரேந்திர மோடியுடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறதை பாருங்கள். இதற்கு பின்னாடி உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னும் ஏராளமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதனால் இதை பாருங்கள். एक डेवलपिंग कंट्री के साथ डील करता है ना, वो अपने आप में भी अर्थ जगत के लिए बहुत बड़ा डील। और मेरे लिए नई बात नहीं है। जब मुझे गुजरात में सेवा करने का अवसर मिला था तो मैं एक वाइब्रेंट गुजरात समिट करता था, और मेरे लिए गर्व की बात थी कि एक स्टेट, हिंदुस्तान का एक स्टेट, मेरी इस वाइब्रेंट समिट के पार्टनर कंट्री, डेवलप कंट्री जापान हुआ करता था। एक राज्य ने सामर्थ्य दिखाया था, आज मेरा देश ये सामर्थ्य दिखा रहा है। நரேந்திர மோடியோட வார்த்தை, டெவலப்பிங் நாட்டுடன்
ஒரு டெவலப்டு நேஷன் கைகோர்க்கும் போது, டீல் செய்யும் போது அதை நீங்கள் பெருமையாக பார்க்கணும். நான் குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அப்போ ஒரு டெவலப்ட் நாடான ஜப்பான் எங்களுடன் கைகோர்த்தது வைப்ரண்ட் குஜராத் சம்மிட்டில். இன்னைக்கு இந்தியா அமெரிக்காவுடன் டீல் செய்கிறது. இது இந்தியாவுடைய பெருமை. நரேந்திர மோடி அவர்களே, ஜப்பான்ல இருந்து எவ்வளோ நீங்கள் கடன் வாங்கினீர்கள்? நீங்கள் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றதுக்கு பின்பு கூட புல்லட் ட்ரெயின் என்கிற பெயரில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீர்கள். அந்த புல்லட் ட்ரெயின் வந்தால் கூட அந்த புல்லட் ட்ரெயினுக்காக நீங்கள் வாங்கிய கடனை அடுத்த 100 வருடம் ஆனால் கூட இந்தியாவால் திருப்பி கொடுக்க முடியாது. அந்த அளவில் அந்த ப்ராஜெக்ட் இருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அவ்வளவுதான். அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாதுல. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இதை பெருமையாக எடுத்து காட்டுகிறார். No opposition in the front, that is why. Those who were sitting behind you were all managed. யாருமே உங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள். கேள்வி கேட்பதற்கான நபர்களையும் நீங்கள் விரட்டி அடிக்கிறீர்கள். இந்தியாவில் இன்னைக்கு பிளானிங் கமிஷன் வேலை பார்ப்பதில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசியோட நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். டிப்ளமசி எங்கே இருக்குது? No developed country ever stepped forward to deal with India as per நரேந்திர மோடி. இதற்கு முன்பு எந்த நாடுமே இந்தியாவை பார்த்து வரவில்லையா என்கிற இந்த கேள்வி நீங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். நரேந்திர மோடி இது போன்று பேசும்போது பின்னாடி இருக்கக்கூடிய ஜோக்கர் கூட்டம் கைத்தட்டி கொண்டிருந்தது. நீதி ஆயோக் கைத்தட்டல், சிபிஐ, இடி, எலெக்ஷன் கமிஷன் கைத்தட்டல். ஏன்னா எல்லாமே காம்ப்ரமைஸ் தானே. சுப்ரீம் கோர்ட் உட்பட இன்னைக்கு காம்ப்ரமைஸாக தான் இருக்கிறது. இப்படித்தான் நாட்டை நடத்த வேண்டும், இப்படித்தான் நாட்டை நடத்த முடியும் என்கிற ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி எடுத்து வைக்கிறார். எப்படி நடத்துகிறீர்கள்? இப்படித்தானா? அமெரிக்காவுடன் நீங்கள் ஒரு டீல் போட்டீர்கள். இந்த நாட்டு ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவில் இறங்கிய அடுத்த நிமிடமே நரேந்திர மோடி இங்கே கையெழுத்து போடுறார். அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஜெய்சங்கரிடம் கேள்வி கேட்டபோது இல்லை இல்லை, எனக்கும் இதற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஹலோ, யூஆர் த ஃபாரின் மினிஸ்டர் மேன். ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்கா இந்தியாவிற்கு நடுவே நடந்த அந்த டீலில் அவருக்கு எதுவுமே தெரியாதாம். அந்த டீல் அவர் செய்ததே இல்லையாம். சரி, யார் சார் பண்ணது? பியூஷ் கோயல், காமர்ஸ் மினிஸ்டர். ஓகே. அண்ட் த வர்ஸ்ட் பார்ட் இஸ், த ஃபனி பார்ட் இஸ், இதே ஃபாரின் மினிஸ்ட்ரியோடைய ஸ்போக் பர்சன், he comes out and says, he gives a press meet, he gives a statement. पूर्ति के संबंध में भारत ने कई मौकों पर सार्वजनिक रूप से कहा है कि 140 करोड़ भारतीयों का हित, उनकी ऊर्जा सुरक्षा सुनिश्चित करना हमारी सरकार की सर्वोच्च प्राथमिकता है। इस लक्ष्य को प्राप्त करने के लिए बाजार स्थितियों और बदलते अंतर्राष्ट्रीय घटनाक्रमों के अनुरूप अपनी ऊर्जा स्रोतों में विविधता लाना हमारी रणनीति का मूल आधार है। भारत के सभी कदम इस बात को ध्यान में रखकर उठाए गए हैं और भविष्य में भी उठाए जाएंगे. And he says, ரஷ்யாவிடமிருந்து நாங்கள் கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டு தான் இருப்போம். இந்தியாவுடைய பெனிஃபிட் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம். ஃபாரின் மினிஸ்ட்ரி சேஸ், the minister says, I am not involved. The spokesperson says, we will buy Russia oil. Narendra Modi approves for what Donald Trump said. Donald Trump said, you will not buy Russian oil anymore. Narendra Modi said, yes sir, I will not buy. But your spokesperson is saying, no, we will buy. Then what is happening? This is how Narendra Modi and the entire team is being fooling India. LOP, leader of opposition Rahul Gandhiyum பேச விடவில்லை. That is lower parliament, lower house. Upper house, which is Rajya Sabha, மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களை பேச விடவில்லை. நரேந்திர மோடி லோக்சபாவிலிருந்து ஓடி ஒளிந்து போனார், அங்கே பேசவில்லை. ராஜ்யசபாவில் பேசும்போது யாருமே இருக்கக்கூடாது, நரேந்திர மோடி மட்டும் தான் இங்கே நிற்க வேண்டும், தனிமையாக நிற்க வேண்டும், தனியாக ஒரு உரையை கொடுத்து போய்விட்டார். அந்த உரையில் அவர் பேசியது இதுதான். எனக்கு முன்னாடி இருந்த யாருமே சிந்திக்காத விஷயத்தை, பார்க்காத விஷயத்தை
நான் செய்திருக்கிறேன். அதாவது இந்தியாவிற்கு சுதந்திரம் 1947 ஆண்டு கிடைக்கவில்லை. இந்தியாவிற்கு சுதந்திரம் 2014 ஆண்டு தான் கிடைத்தது. இதற்கு முன்னாடி இருந்த அனைத்து பிரைம் மினிஸ்டர்ஸ்களுமே இந்த நாட்டிற்கு துரோகம் தான் செய்தார்கள். நான் மட்டும்தான் இந்த நாட்டின் ஒரே ஒரு தேசபக்தர். என்னை தாண்டி பார்லிமெண்ட்டும் கிடையாது, என்னை தாண்டி என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் கிடையாது, எதிர்கட்சியை நாங்கள் பார்ப்பதே கிடையாது, மக்களை நாங்கள் சிந்திப்பதே கிடையாது, மக்களோட ஓட்டெல்லாம் இதற்கு மேல் எங்களுக்கு தேவையில்லை. காரணம், இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களுமே என்னுடைய சட்டை பையல். உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள். திஸ் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் திஸ் கண்ட்ரீஸ் பிரைம் மினிஸ்டர். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.